இந்த காணொலியோட கருத்து புரியணுங்கிறதுக்காக ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துட்டு காணொலிக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய சுதந்திர நாள், அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க கொண்டாடினாலும் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் கொண்டாடினாலும் கூட நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சுதந்திர இந்தியாவில தான் அடிமைப்பட்டு போனோங்கிறது தமிழர்களாகிய நமக்கு, தமிழ் தேசியவாதிகளாகிய நமக்கு தெளிவா புரியும். அதே மாதிரி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் கொண்டாட மாட்டாங்க. அந்த தினத்தையே கருப்பு தினமா அவங்க வந்து சொல்லுவாங்க. சுதந்திர தினத்தை கொண்டாடுறவங்கள கூட கண்டிப்பாங்க தமிழர்கள். என்னடா நீ வந்து இலங்கையோட சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க, அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவன்கிட்ட மாட்டி இப்ப சிங்களவன்ட்ட மாட்டிக்கிட்டோம், சிங்களவன்ட்ட நம்ம அடிமையாயிட்டோம். இலங்கை தமிழர்கள் சிங்களவர்கள்ட்ட அடிமையாகி போனாங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிறமொழியாளர்கள்ட்ட அடிமையாகி போனோம். குறிப்பாக தெலுங்கர்கள் கிட்ட. இலங்கையில சிங்கள இனவெறியர்கள் தமிழ் மக்களை நேரடியா வந்து வெட்டி கொன்னா, குண்டு போட்டு கொன்னா, லட்சக்கணக்கான மக்கள் மேல ஒரே நேரத்துல குண்டு போட்டு கொன்னா. தமிழ்நாட்டுல குண்டு போட்டு கொல்லல, குடிக்க வச்சு கொல்றாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதிங்கிற பேர்ல மக்களை ஏமாத்துறதுக்கான அத்தனை ஆசை வார்த்தையையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாலிக்கு 1 பவுன் தங்கம் கொடுப்போம், அதே தாலியை நாங்க குடிக்க வச்சு அறுப்போம். உனக்கு புள்ள பிறந்தா 1 கிராம் தங்கம் கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு, ஆனா உனக்கு புள்ள பிறக்காது. ஏன் தெரியுமா? குடிச்சு குடிச்சு புள்ள பிறக்கிற திறன் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. நம்ம 2 பேர், நம்ம 2 குழந்தை பெற்றுக்குவோம் அப்படின்னாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருத்தர், நம்ம மட்டும் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கிற அந்த திறன்லாம் எல்லாத்துக்கும் போயிடுச்சு, உழைக்கும் திறன் போயிடுச்சு மக்களுக்கு. அது காரணம் டாஸ்மார்க். தெருவுக்கு கருத்தரிப்பு மையம், எங்க கிட்ட வாங்க, ஒரு குழந்தையோட போங்க, நாங்க உங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்களுக்கு வந்து நாங்க கரு உண்டாகிறதுக்கான இது உங்களுக்கு திறனை வந்து நாங்க உண்டு பண்ணுவோம் அப்படின்னு கருத்தரித்தல் மையம் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நடந்து போனீங்கன்னா தெரு இங்கிட்டு ஒண்ணு இருக்கும், அங்கிட்டு ஒண்ணு இருக்கும், அவ்வளவு வந்துருச்சு. அந்த அளவுக்கு குடிக்க வச்சு நம்மள வந்து தமிழ் ஜெனோசைடு, இலங்கையில குண்டு போட்டு கொண்டாங்க, தமிழ்நாட்டுல வந்து குடிக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து தொடர்ச்சியா ஏமாறுறதுல இவங்க வந்து பழக்கம் கண்டவங்க. ஸ்டாலின் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தந்துகிட்டு இருக்காரு, இனிமேலும் தரேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா 2000 தரேங்கிறாரு. நீ என்ன 2000 தரேங்கிற? நான் வந்தா 2500 ரூபாய் தரேன். யாரு? நடிகர் விஜய் அவர்கள். அதே போல ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு பஸ் இலவசம் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் இலவசம்ட்டாரு. விஜய் அவர்கள் நீங்க என்னப்பா சொல்றது, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இலவசம் தான் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு நல்லா வாயில தேனை ஊத்துனா சாப்பிடலாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. காதுல ஊத்துறாங்க, அப்படியே வலியுது, டேஸ்டே தெரியல. இப்படி தொடர்ச்சியாக காதுல தேனை ஊத்தி மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு விவாதமா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களை என்ன நீங்க மக்களை வந்து ஏமாளின்னு சொல்றீங்க, முட்டாள்னு சொல்றீங்க? மக்கள் முட்டாள் தான். மக்களை வந்து நீங்க முட்டாள்னு சொல்லாதீங்க, மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. கிழிச்சாங்க. போய் தெருவுக்கு பாரு, குடிச்சிட்டு ஆம்பளைங்க ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான், பொண்டாட்டி புள்ளை இழுத்து போட்டு அடிப்பான், வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு எல்லாத்தையும் முடிச்சு கட்டுவான். அவனை பார்த்து பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீலாம் ஒரு ஆம்பளையா, குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, புள்ள பொண்டாட்டியை பார்க்காம குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நீலாம் ஒரு ஆம்பளையா, அதான் ஒரு ஆம்பளைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய அவமானம் இந்த வார்த்தை தான். நீலாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு கேட்கறதா அவமானம் அப்படின்னு அசிங்கெல்லாம் படுத்துவாங்க. சாராயம் குடிக்கிறவனையே இவ்வளவு கேவலமா திட்டுறீங்க, அப்ப சாராயம் விற்கிறவனை எவ்வளவு கேவலமா பார்க்கணும்? தொடர்ச்சியாக காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு, அண்ணாதுரையின் ஆட்சிக்கு பிறகு, இவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆண்ட எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த 3 பேரும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீரழிச்சாங்க, குடிக்க வச்சு குடியை எடுத்தாங்கிறது தெரியும். கருணாநிதியை கூட ஒரு ஊழல் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை வந்து பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி ஜெயலலிதா அம்மாவை பேசுவாங்க. அம்மாம்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் அந்த டைமை வந்து கம்மி பண்ணாங்க. 10 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை 12 மணிக்கு திறந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க, 10 மணிக்கு திறக்கிற கடையை 12 மணிக்கு திறந்தா நம்ம அரசாங்கத்துக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா, இந்த மது விற்பனையில ஏதாவது வர வேண்டிய வருமானம் கம்மியா வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா, 10 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை 12 மணிக்கு திறந்தோம்னா 10 மணிக்கு அவன் பிளாக்ல ஓட்ட போறான், எப்படி ஆனாலும் அவன் குடிப்பான். பிளாக்ல ஓட்டும் போது தண்ணி கப்பு ஃப்ரீ, சைடிஸ் ஃப்ரீ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம வியாபாரம் எப்பவும் போல நடக்கும். என்ன ஒண்ணு, அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராது, ஏன்னா நம்ம டைம் கம்மி பண்றோம், நமக்கு நல்ல பேர் தான். ஆனா பிளாக்ல ஓடுறது ஓடிக்கிட்டு தான் இருக்கும்.
அவன் வாங்கி குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். 150 ரூபாய்க்கு விற்கிற சரக்கு 200 ரூபாய்க்கு 220 ரூபாய்க்கு காலையிலேயே ஓடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ ஓகே, நம்ம டைமை கம்மி பண்ணுவோம், காலையில பிளாக்ல ஓட்டிக்கோங்க. ஆனா விற்கிற சரக்கு வித்துக்கிட்டு தான் இருக்கும், குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், காலையிலேயே மட்டையை கிடப்பான். அது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். கேட்டா அம்மா அவர்கள் படிப்படியா கம்மி பண்ணாங்க, கிழிச்சாங்க. அம்மா மெடாஸ்ன்னு ஒரு நிறுவனம் வச்சு சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்க அந்த பொம்பளை போய் அம்மான்னு சொல்றதே அசிங்கம். எவ்வளவு அம்மா வந்து தன் பிள்ளைக்கே சாராயத்தை ஊத்தி கொடுப்பாளா? ஜெயலலிதா ஊத்தி கொடுத்துச்சு, எம்ஜிஆர் ஊத்தி கொடுத்தாரு, கலைஞர் கருணாநிதி ஊத்தி கொடுத்தாரு. தொடர்ச்சியா இந்த ஆட்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல உட்கார வச்சது இந்த தமிழ்நாட்டு ஏமாளி மக்கள், முட்டாள் மக்கள். 50 வருஷமா ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு இப்பதான் கொஞ்சமாவது விழிப்புணர்வு இருந்து இன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா நம்ம எல்லாம் இவ்வளவு பேசுறோம். நம்மள்ட்டே வந்து 2500 ரூபா தரேன், பஸ் ஃப்ரீயா தரேன், சிலிண்டர் தரேன்னு ஊத்துறாங்களே, நல்லா ஏறி அடிக்கிறாங்களே. நம்ம அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் ஒண்ணும் தெரியாத அவங்கள்ட்ட என்னென்ன அடி அடிச்சிருப்பாங்க ஏறி அப்படிங்கிறத நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சுதந்திர இந்தியாவில தான் நம்ம அடிமைப்பட்டு போனோம்னு சொல்றதுக்கு காரணம், இலங்கையில குண்டு போட்டு கொண்டா தமிழ்நாட்டுல குடிக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிஞ்சிட்டு வரோம், உழைக்கும் திறனை இழந்துகிட்டு வரோம். வட இந்தியா அங்கிருந்து ஏறி வரான், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, திருப்பூர் கையை விட்டு போயிடுச்சு, இங்க சென்னையில வந்து ஒரு பகுதியவே ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சாராயம் குடிக்கிறோம். அவன் குடிக்க மாட்டான், அவன் நல்லவன் யோக்கியன், அவனையும் வட இந்தியன்னு சொல்லவில்லை, அவன் வேற போடுவான். அப்படி வச்சுக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க இருந்தா அவனுக்கு இவ்வளவு எனர்ஜி வருது? உங்களுக்கு மட்டும் இப்படி சாப்பாடு வெறும் 2 புரோட்டாவை பிச்சு போட்டு திங்கிறாங்க, 2 சப்பாத்தியை பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு காலில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். எப்படி தானே இந்த பவர் வருது? குளிர் உதடு ப்ரோ, குளிர் உதட வச்சுட்டு அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஆளுங்க சாராயத்தை போட்டாங்க, காலைல 250 ரூபா கொடுத்து ஒரு பிளாக்ல ஒரு குவார்டர், தண்ணி கப்பெல்லாம் ஃப்ரீ தான், சைடிஸ்லாம் வச்சிருப்பாங்க, நல்ல தரமா இருக்கும், போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 250 ரூபாய் கொட்டுறா பத்தாது, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கட்டி, அது ஒரு 120 ரூபா, 125 ரூபா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு திறந்த உடனே ஒரு குவார்டர் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் படுத்துடுறது, படுத்து தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு நைட்டு போய் ஒரு குவார்டர் வாங்குறது. ஒரு குவார்டர் போதும் அப்படின்ட்டு நைட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு 10 மணி கடையை மூடிடுவாங்க. 3 நாள் அங்கே பிளாக்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், 3 நாள் அங்கே பிளாக்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். திரும்ப போயிட்டு 10ல் ஒரு கட்டி மட்டும் மறுபடியும் எவ்வளோ கணக்காச்சு? 250, 125, மறுபடியும் ஒரு 150. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு மதுபான கடையிலேயே வந்து அந்த வெறும் கெமிக்கல் சாராயம் இருக்கு பாரு, அந்த சாராயத்தை நம்மளே அது காய்ச்சிற செலவு எவ்வளவு தெரியுமா? ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கோடைய அளவு இருக்கு பாரு, அந்த 180 ml, அந்த சரக்கோட விலை 12 ரூபாய் தான். அவன் கம்மியா உற்பத்தி பண்ணி 1000 ரூபா அவங்க குடும்பத்துக்கு போற மாதிரி போட்டுட்டு அப்படியே புடிப்பான். நான் வந்தா மதுக்கடையை மூடுவேன்னு இந்த விஜயெல்லாம் வாயை திறக்கலங்க. அப்ப இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை கிடையாது. நான் வந்தா வேலை வாய்ப்பு தருவேன், நான் வந்தா தரமான கல்வியை கொடுப்பேன், நான் சீமானவர்கள் சொல்றேன். நான் வந்தா தரமான மருத்துவத்தை கொடுப்பேன். உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை மருத்துவ செலவு, கல்வி செலவு எல்லாமே அரசாங்கத்தோடது, நீ 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல. உனக்கு சிறப்பான கல்வியை கொடுப்பேன். பிரைவேட்டும் கல்வியை கொடுக்குறான், கவர்மெண்ட்டும் கல்வி கொடுக்குது. ஆனா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கல்வி தரம் இல்லாம இருக்கு. பிரைவேட்ல எல்லாரும் போய் சேர்க்கிறாங்க, அங்க சேர்த்தாதான் பிள்ளைக்கு வந்து நாலேஜ் வரும், அங்க போய் சேர்த்தாதான் கொஞ்சமாவது இங்கிலீஷ் கத்துக்குவான், அங்கதான் நல்லா சொல்லி தராங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க ஒன்றும் சரியில்லைங்க, வேணாம் கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. பிரைவேட்டுக்கு ஈக்குவலா நம்ம சண்டை போட்டு பிரைவேட்டை விட 10 மடங்கு அதிகமா தரத்தை உயர்த்தும் போது பிரைவேட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் டிசி வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெற்றோர்கள் சேர்த்துருவாங்க. பிரைவேட்டோட அவன் என்ன தனி முதலாளி தரமா கல்வியை கொடுக்க முடியும், அரசாங்கத்தால கொடுக்க முடியாதா? ஒரு தனி முதலாளி தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியும், 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனால கொடுக்க முடியாதா? எல்லாம் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. அதனால இந்த முறையாவது ஓட்டு போடும்போது நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாசமா நாட்டை ஆக்கிவிட்டீங்க 50 வருஷமா. நான் பெரியவங்களை சொல்றேன், எங்களுக்கு அப்புறமாவது வர பிள்ளைங்க கொஞ்சமாவது நிம்மதியா வாழ்த்தோம். அதுக்கு பார்த்து உங்க ஓட்டை இந்த வாட்டியாவது செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு ஒரு குத்து குத்துங்க, செஞ்ச பாவனா அழிஞ்சு புண்ணியம் கிடைக்கும்.